இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரொம்ப அப்பாவியா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, இப்போ அவன் உனக்கு புருஷன் ஆயிட்டான்ல, அவனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத பூமி, அவன் நம்ம எதிரி. எதிரியா? எதிரியா இருந்தா நீங்க அவரை எதுக்காக இந்த வீட்டுக்கு அழைச்சிங்கன்னு சொல்லுங்க. என் அண்ணன் வேணா இறங்கி போலாம், என் அண்ணியும் இறங்கி போலாம். ஆனா உன் புருஷன் எப்பவும் எனக்கும் என் பசங்களுக்கும் எதிரிதான். நீங்க ரொம்ப மோசமா பேசுறீங்க சித்தி. நான் உங்களோட சேர்த்து எல்லாரையுமே நான் என் குடும்பம் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஒரே ஒருத்தரை தவிர. போத நிறுத்த உன் நாடகத்தை. அந்த ஒருத்தரை தான் உங்க அம்மாவோட சேர்த்து வைக்கிறதுக்கு எங்க எல்லாரையும் உன் பணத்தை வச்சு வாங்கலாம்னு நினைக்கிற. சித்தி ப்ளீஸ் ஸ்டாப் இட். பழி சுமத்துறதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. எந்த நபர்கிட்ட என்னோட மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டு நான் எங்க அம்மா பக்கத்துல எப்படி நிக்க வைப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எங்க அம்மாக்கு அந்த மாதிரி ஆசையும் இல்ல, எனக்கு அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்ல. ப்ளீஸ் இதுக்கு மேல அப்படி பேசாதீங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம். என் அண்ணன் குடுக்கற செக்க நீ வாங்கிக்க போறியா இல்லையா? பணம் கொடுத்துட்டேன்றதுனால அதை திரும்பி கொடுத்துறேன்னு சொல்றீங்க. இதே பணத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்காதனால அன்னைக்கு இந்து சாக நினைச்சா. இந்து செத்து போயிட்டானா? அவ உயிரை கொண்டு வந்து நீங்க திரும்பி கொடுக்க முடியுமா? அதனாலதான் என் தங்கச்சி உயிரை காப்பாத்துறதுக்காக கொடுத்தேன். நான் கொடுத்த பணத்தை என்னால திரும்பி எப்படி வாங்க முடியும்? அப்படியே கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். அப்படியா? அப்ப இந்துவும் அவ மாமியார் வீட்ல போய் அவ குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க மாட்டான். அண்ணா வாங்கிக்கோண்ணா, அந்த செக்க வாங்கிக்கோண்ணா, என் குடும்ப வாழ்க்கையை காப்பாத்துனா. பிளீஸ்ண்ணா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், அந்த செக்க நீ வாங்கிக்கோண்ணா. இல்லன்னா என் அம்மாவோட முட்டாள்தனத்தால என்னோட எதிர்காலமே இருட்டா மாறிடும்னா. பிளீஸ் அண்ணா. ஒரு காலத்துல நானும் உன்ன இதோ இவங்க எல்லார் மாதிரியும் வெறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட நல்ல குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ உன்னோட தங்கச்சியா உன் மேல பாசமா இருக்கேன்னா. நீ கொடுத்த பணத்தாலதான் உன்னை நான் நல்லவன்னு சொல்றேன்னு நினைச்சு உன்னை இவங்க தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காகவாவது நீ அந்த செக்க வாங்கிக்கோனா. என்ன மாதிரியே என்னைக்காவது ஒரு நாள் இவங்க எல்லாரும் உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுப்பாங்கன்னா. அப்ப என்ன விட இவங்க எல்லாரும் அதிகமா அழுவாங்கன்னா. இந்த வீட்ல நம்ம அண்ணன் தங்கச்சிங்கிறது இவங்க வேணா ஒத்துக்காம இருக்கலாம், இந்த வாசலை தாண்டனா நம்ம அண்ணன் தங்கச்சி தான்னா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது.